15வது அத்தியாயத்தில் புருஷோத்தம யோகம், குணத்ரய விபாக யோகம். குணம் திரய என்றால் 3 விதம்: சத்வம், ரஜஸ், தமோகுணம். அந்த 3 குணங்களும் எங்கே தோன்றியது என்று அந்த அத்தியாயத்தை சொன்னாங்க. நானே அனைத்து குணங்களுக்கும் பிறப்பிடம் என்று. அப்போ அந்த இறை தத்துவத்தை தனியாகவே விளக்குகின்ற வகையில் புருஷோத்தம யோகம் என்று 15வது அத்தியாயத்தை சொல்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தோம், புருஷ என்றாலே அறிவு என்று பொருள். பிரகிருதி என்கின்ற போது அந்த அறிவில இருந்து எழுச்சி பெற்ற விண் என்கின்ற சக்தி, அந்த சக்தி இணைந்து வந்த பஞ்சபூதங்கள் இணைந்த இந்த பிரபஞ்சம். பகவான் சொல்றார் முதல் ஸ்லோகத்தில், மேலே வேறுள்ளதும் கீழே கிளைகள் உள்ளதும் ஆகிய ஆலமரம் போன்ற சம்சாரத்தை அழிவற்றது என்கின்றனர். வேதங்கள் அதன் இலைகள், அதை அறிபவனே வேதத்தை அறிபவன் ஆகிறான். இந்த ஆலமரம் கொஞ்சம் வித்தியாசமான மரம், தலைகளாக நிற்கும் இல்லையா? மற்ற எல்லாம் வேறு கீழே நிற்கும், கிளைகள் மேலே போகும். இது என்ன பண்ணும்? கிளையிலிருந்து வேறு கீழே விடும் இல்லைங்களா? அப்போது இது ஒரு ஜிக்ஸாக் மாதிரி தான். இங்கேருந்து மேலே போய் மேலேருந்து கீழே வருது. மற்றெல்லாம் கீழே மட்டும்தான் மேலே போகும் இல்லைங்களா? மேலே மட்டும் கீழே வராது. மேலே வேறுள்ளதும், இந்த கிளைகளிலிருந்து கீழே வருது. கீழே கிளைகள் உள்ளதுமாகிய ஆலமரம் போன்ற சம்சாரத்தை அழிவற்றது என்கின்றனர். இப்போ இறைநிலை எங்கே இருக்குங்க? எல்லாத்துக்கும் மேலே இருக்குது, சூழ்ந்திருக்கிறது. அதிலிருந்து சக்தி என்கின்ற ஆற்றல் வருது. அப்போ எப்படி கீழே வேரிலிருந்து தண்டு பகுதி போகுது, அந்த கிளைகள் பிரிந்த பிறகு அங்கிருந்து மட்டும் வேர் விட்டு கீழே வருது இல்லைங்களா? இப்போ போன ஒன்றே திரும்பி வருது. அதுபோல் சுத்தவெளியில் இருக்கின்ற ஆற்றல் பிரபஞ்சத்துக்குள்ளே வருது. இந்த பிரபஞ்சத்தினுடைய அனைத்து இயக்கங்களுக்கு ஊடாக அதுவே திரும்பி மேல் நோக்கி வருது. அப்போது சுத்தவெளியிலிருந்து வந்து இறங்கி மனிதனுடைய ஆறாதறிவு என்ற நிலையிலிருந்து மீண்டும் மேல் நோக்கி போகுது. புரியுதுங்களா? அதாவது மற்ற மரங்கள் எல்லாம் ஒரு பாதி வளர்ச்சி மட்டுமே. ஏன்னா மண்ணிலிருந்து மேலே வந்துச்சு, மேலே வந்து அப்படியே விரிந்து நின்று போகுது. ஆலமரம் என்ன பண்ணுது? மண்ணிலிருந்து மேலே வருது, வந்த பிறகு கிளைகளை பரப்பி அந்த கிளையிலேருந்து வேர்களை உருவாக்கி அந்த வேர்கள் மீண்டும் கீழ் நோக்கியே வருது. இப்போ அதை அப்படியே மேலே திருப்புங்க. இறைநிலையிலிருந்து பிரபஞ்சம் உருவாகுது, மனிதன் வரைக்கும் வந்தாச்சு. மனிதன் என்ன பண்ணுறான்? இங்கிருந்து மறுபடியும் மேலே போகிறான். அப்போது மனிதன் ஆலமரத்திற்கு ஓமானமாக சொல்கிறாங்க. அதனால் மற்ற எல்லா வகையில் மரங்கள் இருந்தாலும் கூட இது ஏன் தனித்தன்மை வாய்ந்ததுன்னு பாருங்கள். எப்படி 24 லட்சம் ஜீவராசிகளிலே மனிதன் தனித்தன்மை வாய்ந்தவனோ, அப்படி பலவிதமான தாவர இனங்களிலே ஆலமரம் வித்தியாசமானது. அதன் கிளைகள் குணங்களால் செழிப்படைந்து விஷயங்கள் என்னும் தளிர்விட்டு கீழும் மேலும் படர்ந்திருக்கின்றன. மானுட உலகில் வினையை விளைவிப்பவனாய் அதன் வேர்கள் கீழ் நோக்கி பரவிருக்கின்றன. அப்போது அங்கே என்ன கருத்து வருதுங்க? ஆலமரத்தையே உபமானமாக வச்சுக்கிட்டு மனித வாழ்க்கை இங்கே விளக்கிறார் வியாச பகவான். அப்போது அதன் கிளைகள் குணங்களால் செழிப்படைந்து, எப்படின்னா இங்கே காஞ்சி மடத்தில் ஆதிசங்கருடைய இது பார்த்தீங்கன்னா, இந்த தண்டமச்சப்பாரு பார்த்தீங்களா? அது பார்த்தீங்கன்னா ஒரே கொம்பாக இருக்காது. அந்த தண்டை கொஞ்சம் வளைஞ்சு இருக்கலாம், கொஞ்சம் நேரம் இருக்கலாம். அங்கங்கே அந்த சைடு பிரான்ச் வந்து கட் பண்ண மாதிரி தான் இருக்கும். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கிளை வந்து கட் பண்ண மாதிரி தான் இருக்கும். அப்போ என்ன கருத்தை ஆதிசங்கர் அந்த இதில் வச்சுருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மனிதனுடைய அறிவு என்பது வளர்ச்சி. இப்போது சாதாரணமாக வந்து ஒரு தேக்கு மரம் வச்சுங்களேன், அது வளர வளர சைடில் கிளைகள் வரும். கிளைகள் அப்படியே விட்டோம்னாக்கா அது மேல் நோக்கி வளர்கின்ற உயரம் வந்து குறைஞ்சி போயிடும், மேல் நோக்கி வேகம் குறைஞ்சி போயிடும். சைடில் சக்தி பூரா சைடில் போத்துக்கிட்டு போயிடும். அதை கட் பண்ணி விட்டோம்னாக்கா நல்ல உயரத்துக்கு மேலே போகும். அதே போல் நம்முடைய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆத்மாவானது மேல்நோக்கு வேகம் இருக்குது.
அப்படி வருகின்ற வகையில் அப்படியே விட்டுறோம், இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் விட்டுறோம். அப்போ என்னாச்சுங்க, எல்லா டேப்பும் திறந்து விட்டதுக்கப்புறம் தண்ணி மேலே போகுமா என்ன? இப்போ மேல்நோக்கு வேகம் குறைஞ்சு போயிடும். அதனால தான் அந்த புலன் இன்பங்களிலே மனித மனம் செயல்படுகின்ற போது ஆத்மாவுக்கு மேல்நோக்கு வேகம் குறைந்து போயிடும். அதனால அந்த புலன் இன்பங்களில் உள்ள நாட்டத்தை குறைக்கணும் என்பதற்காகத்தான் ஆதிசங்கரர் அந்த தண்டம் என்பதை கொண்டு வந்து அதில் அந்த கிளை வெட்டப்பட்ட மாதிரி ஒரு ஓமானத்தை காட்டி அதை வெட்டி விட்டு ஒழுங்குபடுத்தணும் சொன்னாக்க மனம் ஆத்மா மேலுக்கு போய் முக்தி நிலை பெற்றுவிடும் என்று சொல்லி அங்கே ஒரு தனியாக ஒரு இதை கட்டிவிட்டு இதை அடையணும் என்று சொல்லி ஒரு குறிப்பை கொடுத்துருக்கிறார். அதை புரிஞ்சிக்காதனால சும்மா எங்கே போனால் தையல் தூக்கிட்டு போகிறாங்களே தவிர அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு அது தகுந்த மாதிரி வாழ்க்கை வரணும் இல்லையா? அதனால் மனிதனுடைய ஆத்மாவினுடைய அந்த தேடல் அவருடைய இன்ஹரண்ட் பொட்டன்சி பார்த்தீங்கன்னாக்க தன் மூலத்தை நோக்கிய வளர்ச்சி தான். அப்போ அந்த ஜீவாத்மா தன் மூலமாகிய பரமாத்மாவை அறிவதற்காகவே மனிதனிடத்திலே வந்திருக்கிறது. அப்போ அந்த வேகம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கும். அப்போ அந்த மூலத்தை அடையக்கூடிய வகையில் வாழ்க்கை அமைத்து விட்டால் அது கரெக்டாக போயிடும். அந்த வழி காட்டாமல் நம்ம புலன் இன்பத்துக்கு வழி காட்டிட்டோம்னு சொன்னாக்கா இதில் போகும். ஆனால் என்னாகும், அதனுடைய வேகத்துக்கு புலன்கள் தாங்க முடியாது. அதனால தான் என்னாகுது, புலன்கள் சோர்ந்து போகுது, மனம் சோர்ந்து போகிறதே இல்லை இல்லைங்களா? வயசானதுக்கு அப்புறமும் மனசுக்கு வயசாகிடுதா? சில பேர் ரொம்ப புதுமை சொல்ல, நான் எப்பவும் மனசு இளமையாக தாங்க இருக்கேன். அது எல்லாரும் இளமையாக, நீ மட்டும் இளமையை. யாருடைய மனசு முதுமையாகி போச்சு? மனம் முதுமையாகணும், அதுதான் பக்குவம். மனம் இளமையாக இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, மனம் முதுமையாக வேண்டும். அப்போ தான் இந்த முதுமை அதை ஏற்றுக்கும். இல்லைன்னா அது என்ன பண்ணும், என்ன உடம்பு இப்போ, அந்த காலத்தில் எப்படி சூப்பர் ஃபிகராக இருந்தேன், எத்தனை வேலை செய்வேன் நச்சுக்குன்னு அத்தனை வேலை செஞ்சுட்டு இருந்தாக்கும், இப்போ உட்காந்து எந்திரிக்க முடிய மாட்டேங்குது, எந்திரிச்சு உட்கார முடிய மாட்டேங்குது. அப்போ தன்னோட உடலையே அந்த மனசு ரசிக்காது, ஏற்றுக்காது. அப்போ மனம் முதுமை அடையவில்லை என்றால் முதுமையை மனம் ஏற்றுக்கொள்ளாது. அதனால் இளமையாக்குறதுன்னு பெரிய வித்தியாசம் கிடையாதுங்க, முதுமை அடைய வேண்டும், இதுதான் வித்தியாசம், இதுதான் அதிசயம். அப்படி மனித வாழ்க்கையில் மனம் என்பது கிளைகளை விட்டுக்கிட்டே இருக்கும் புலன் வழியாக. அந்த கிளைகள் என்னாகும், கிளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி, இலைப்பினை நீக்க இருவழி உண்டு, கிளைக்கும் தனக்கும் கேடில் முதல்வன், விளைக்கும் தவம் அறமே துணையாமே. அதனால் மனசுக்குள்ளேயும் கிளைகள் விட்டுடும், சந்ததியிலையும் கிளைகள் விட்டுக்கிட்டே போகும். அப்போ ஏகப்பட்ட சந்ததி விரிச்சுக்கிட்டே போச்சுன்னாக்கா அப்புறம் என்னைக்கு முழுமை அடைய முடியும்? 3ஆம் ஸ்லோகத்தில் இம்மரத்துக்கு இங்கு வடிவம் தென்படுவதில்லை, முடிவில்லை, தோக்கமில்லை, இருப்பும் இல்லை, வலுத்து வேரூன்றிய இந்த அஸ்வத்த மரத்தை பற்றின்மை என்ற உறுதியான வாளால் வெட்டி எப்பதம் பெற்று பிறப்பெடுப்பதில்லையோ அது அப்பால் தேடத்தக்கது, எவரிடத்திலிருந்து பண்டைய தொழில் பெருகி வந்துள்ளதோ அதே ஆதி புருஷனை சரணடைகின்றேன் என்று உணர்க. அப்போ இந்த மனம் என்பதுக்கு வடிவம் இருக்கா? ஆலமரத்தை ஓமானமாக சொன்னாங்க. அடுத்த வர ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாங்க, மனசுக்கு தான் இதை சொன்னேன். அப்போ மனசுக்கு அது மாதிரி கிளைகள் இருக்கா தனியாக வெட்டி விடுறதுக்கு? இல்லைங்களா? அப்போது அந்த மரத்தை வெட்டுறதுக்கு கத்தி வேணும், இந்த மரத்தை வெட்டுறதுக்கு விவேகம் என்னும் வாள். அப்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னது போல என் விவேகம் என்னும் வாளால் அந்த உருவத்தை வெட்டி சின்ன பின்னமாக்கினேன், அதற்கு பிறகு ஆக்னையில் எனக்கு உயிர் உணர்வு தோன்றியது என்று சொல்லுவார். அப்போது இந்த மனம் என்ற ஒரு அரூப சக்தியை வெட்டுவதற்கு விவேகம் என்ற அறிவு வாளால் தான் அதை வெட்ட முடியுமே தவிர வேறு எந்த கத்தியும் அங்கே பயனாகாது. கிளைகள் உண்டு, வெட்டவும் வழி தெரியாது. அப்போது அந்த அரூபமாக இருக்கின்ற இறைநிலைவை கருவியாக கொண்டு அதையே பற்றுக்கோடாக கொண்டு இந்த மனம் என்ற ஆற்றலை சரிப்படுத்த வேண்டும். 5ஆம் ஸ்லோகத்தில் ஆணவமும் வேகமுற்றவர், பற்று என்னும் குற்றம் வென்றவர், பரமாத்மா ஞான நிஷ்டர், ஆசையற்றவர், இன்பத் துன்பம் என்னும் இருமைகளை கடந்தவர், மயக்கம் ஒழிந்தவர், இத்தகையவர்கள் அந்த அழியா நிலை எய்துகின்றனர்.
அப்போ மனம் என்ற இயக்கத்தை நிறுத்திவிட்டால் மனம் அறிவாக மாறுகிறது. அப்போ மனம் அறிவாக மாறி நிற்கின்ற போது அதுதான் அழியாத நிலை, அதுதான் ஆதி நிலை. அப்போ அந்த ஆதி நிலையை அடைவதற்கு என்னெல்லாம் பக்குவங்கள் அடைகிறது என்று ஏற்கனவே சொன்ன கருத்து இங்கே திரும்பவும் சொல்கிறாங்க. ஆணவமும் வேகமும் அற்றவர். வேகம் என்பது மனம், விவேகம் என்பது அறிவு. அப்போ மனதுக்கு வேகம் வந்துவிட்டால் அதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? வேகத்துக்கு ஒரு சக்தி காரணமாக இருக்கு இல்லைங்களா? அப்போ அந்த வேகத்தை கொடுக்கக்கூடிய சக்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண் அவம் ஆணவம். அப்போ அவருடைய மனதில் இருக்கக்கூடிய இச்சைகளே, நிறைவு செய்ய முடியாத பேராசைகளே அதற்கு காரணம். அப்போ ஆணவம் என்கின்ற தேவையில்லாத தெய்வத்தன்மையை மறந்த ஒரு மாயைக்கு உட்பட்ட அறிவு. ஆணவம் என்பது மாயைக்கு உட்பட்ட அறிவு. அப்போ மாயை மறைக்கிற போது என்னாகும்? அறிவு மேலுக்கு வர முடியாது. அப்போ அந்த மாயையில் சிக்குகின்ற போது விவேகம் போச்சு, வேகம் மட்டும் வருது. அப்போ அந்த வேகத்தில் வருகிற போது என்ன ஆகுது? பற்றுகள் ஜாஸ்தி ஆகிடும். பொருள் பற்று, மக்கள் பற்று, அதிகாரம், செல்வாக்கு, எல்லாத்துலேயும் பற்று வந்துடும். அப்போ பற்று என்னும் குற்றம் வென்றவர். பற்று என்றால் குற்றம் என்றாங்க. அப்போ மக்கள் பற்று, பொருள் பற்று, அதிகாரப்பற்று, புறம் இன்பத்திலே பற்று எத்தனை வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு அது இல்லைன்னா முடியுதா இல்லையா? எப்படியாவது பெற வேண்டும் என்று தானே ஓடுறாங்க. அப்போ அந்த பற்று என்றாலே அது குற்றத்துக்கு தான் கொண்டு போய் விட்டுரும். அப்போ வறந்த மனிதன் ஆசைகளால் வாழும் வழிகளில் நேர்மை இருப்பது இல்லை. அப்போ ஆசைகளே அதர்மத்திற்கு வேர். அப்போ அந்த ஆசைகள் அற்ற இடத்துல தான் தர்மம் நிலைக்க முடியும். அப்போ அந்த ஆசைகள் என்பது என்ன? இயற்கையாக உள்ள ஆசைகள் அல்ல, அது நியாயமானது, தர்மத்துக்கு உட்பட்டது. பேராசைகளே தர்மத்திற்கு முரண்பட்டது, அதர்மத்திற்கு உட்பட்டது பேராசைகள். அதனால் அந்த பற்று வெல்லுகின்ற பொழுதுதான் பேராசைகளை வெல்ல முடிகிறது. பரமாத்மா ஞான நிஷ்டர். அந்த ஞானத்திலே உயர்ந்து பரமாத்ம நிலையிலே நிலைத்து நிற்கக்கூடிய பக்குவத்தை பெற்றவர்கள், ஆசையை வென்றவர்கள், இன்பம் துன்பம் எனும் இருமைகளை கடந்தவர்கள். அவர்கள் சந்தோஷமும் கிடையாது, துக்கமும் கிடையாது, ரெண்டுக்கும் சமமாக இருப்பாங்க. அப்போ யாராவது தன்னை வாழ்த்தினாலும் பாராட்டினாலும் ஒன்றும் தெரியறதில்லை, யாராவது அவதூறு பேசினாலும் தெரியறதில்லை. அப்போ போற்றுதலுக்கும் தூற்றுதலுக்கும் வாழ்த்துக்களே கூறக்கூடிய வகையில் வாழ்க்கை அமைந்து போகும். அவங்க இருமை வழி தெரிந்தவர்கள். அப்போ அந்த நிலை பார்த்தீங்கன்னா மயக்கம் ஒழிந்த நிலை. அறிவு வந்துட்டாலே மாயை அகன்று விடும். ஆறாவது ஸ்லோகத்தில் எங்கு சென்றவர்கள் திரும்பி வருகிறதில்லையோ, எதை ஞாயிறும் திங்களும் தீயும் விளக்க மாட்டாவோ அது எனது பரமபதம். இப்போ துரியாதித்த தவம் ஏற்றுகின்றோம், ஆக்னை உணர்வு கிடைக்கும், துரியத்திலேயும் உணர்வு கிடைக்கும். துவாதசாங்கம் சந்திரன் சூரியன் சக்திகளம் வரைக்கும் தோற்றங்கள் காட்சிகளாக வரலாம். ஆனால் அந்த சிவகலம் என்கின்ற இருப்பு நிலையோடு லயமாகின்ற போது அங்கே எந்த விதமான உணர்வுகளோ காட்சிகளோ அங்கே கிடைக்க முடியாது. துரியாதித்தத்தில் இருந்தோம் என்று கூட நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது. ஏன்னா உணர்வு என்பது பெறுவதற்கு நம் உடலிலிருந்து வெளிப்படுகின்ற மன அலைகள் மீண்டும் உடலுக்கு திரும்பி வரணும். அது திரும்பி வந்தால் இந்த இடத்துல மோதி பிரதிபலித்ததோ அந்த தடுத்த மோதிய இடம் அதுக்கு உணர்வாக கிடைக்கும், அதை நமக்கு எடுத்துக்காட்டும். இப்போ கண்களால் பார்க்குறோம், இடையில் எதுவுமே இல்லைன்னு சொன்னால் பார்வை போய்கிட்டே இருக்கும். தூரத்தில் ஒரு பொருள் தட்டுப்படுகிறது அப்படின்னாக்க ஒரு தென்னை மரமாக இருக்கலாம், பனை மரமாக இருக்கலாம். அங்கேருந்து அலைகள் திரும்பி வந்து இந்த இடத்துல ஒரு தடை இருக்கிறது என்கிற போது அப்ஸ்ட்ரக்ஷன் இஸ் பர்செப்ஷன்.
தடைதான் உணர்வாக மாறும். அந்த தென்னை மரமோ பனை மரமோ அங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது பாட்டுக்கு வானவெளி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். அதனால் துரியாதீதம் என்பது தடுக்கக்கூடிய பொருள் இல்லை. அதனால் நல்ல தவம் ஏற்றினோம் என்பதற்கு அந்த சுத்தவெளி என்பதை நம்ம மன ரீதியாக உணர முடியாது. அப்போது அந்த மனம் என்ற இயக்கம் அதில் கலக்கின்ற பொழுது தான் அவருடைய ஆதி நிலை என்பதும் அசர் நிலை என்பதையும் பெற முடியும். அப்போ அந்த உணர்வு பெற்றதை அதனுடைய மாற்றத்தை மன உணர்வுகளிலே தவத்தை முடித்த பிறகு தெரிந்து கொள்ளலாம். நல்லா ஆழ்ந்து தவமேற்றம்னு சொன்னாக்க மனதிலே ஒரு விவரிக்க முடியாத ஒரு இன்பம் என்பது இருக்கும், நிறைவு என்பது இருக்கும், நண்பனையும் பகைவனையும் சமமாக பார்க்கக்கூடிய மனோபாவம் இருக்கும். இதெல்லாம் துரியாதீதத்தில் நாம் லயமாக இருந்தோம் என்பதற்கு அத்தாட்சிகள். அதுபோல் அந்த இறைநிலை என்பது எதனாலும் விளக்க முடியாது, அது உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டது என்ற கருத்தை இந்த 6வது ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க. 7வது ஸ்லோகத்தில் எக்காலத்தும் எனது அம்சமே ஜீவனாக தோன்றி ஜீவலோகத்தில் பிரகிருதியிலே நிற்கின்ற மனது உட்பட 6 இந்திரியங்களை இழுக்கிறது. எந்த ஒரு காலகட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் பஞ்சபூதங்களும் அதுவே தான், ஜீவனாக வந்ததும் அதுவே தான். அப்போ ஜீவனாக வந்த பிறகு உணர்வுகள் என்கின்ற அனுபவங்கள் பெறக்கூடிய அறிவு செயல்படுவதனால நுண் உயிரிலே தொடங்கி மனிதன் வரைக்கும் 6 நிலைகளிலே அந்த அறிவு என்பது செயல்படுகிறது. விலங்குகள் வரைக்கும் அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்ற பஞ்ச தன்மாத்திரைகளை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவாகவும், பகுத்தறிவு என்ற 6வது அறிவு வருகின்ற போது இயற்கை ரகசியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய, இறை தத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய மறைபொருள் அறிவாகவும் வெளிப்பட்டு அந்த அனைத்து அனுபவங்களையும் மனம் என்ற இயக்கத்தில் பதிகின்ற போது அதுவே எண்ணங்களாக வருகின்ற போது, அப்படி அந்த 6வது நிலையாக மனம் என்பதையும் இந்திரியமாக வைக்கிற போது 6 இந்திரியங்கள் அழுத்தம், ஒளி, சுவை, மனம். அப்போ இந்த 6மே ஜீவகாந்த சக்தியுடைய தன்மாற்றங்களாக செயல்படுவதனால அதில் உணர்வுகளை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதே 6வது அறிவு புலன் சார்ந்த வாழ்க்கையிலிருந்து உயர்ந்து இயற்கை ரகசியங்களை சார்ந்த ஆராய்ச்சிக்கு போகிற போது அது உணர்வு அற்ற நிலையிலே பேரின்பத்தையும் துய்க்கும். அப்போ அது பெறுவதற்கு எப்படிப்பட்ட மனோபாவம் வேணும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பானை இருக்குது, அதுக்குள்ளே காற்று இருக்கும். பானை சுற்றி என்ன இருக்குது? அதுவும் காற்று தான். இப்போ பானை உடைஞ்சு போனதுனால காற்றுக்கு ஏதாவது மாற்றம் இருக்கா? காற்று குறைஞ்சி போச்சா, அதிகமாகி போச்சுங்களா? ஒரு மாற்றம் கிடையாது. அதுபோல் இந்த பிரபஞ்ச களத்தில் மிதந்து கொண்டிருக்கின்ற கோடிக்கணக்கான சூரியன்கள், நட்சத்திரங்கள், கிரகங்கள், இந்த பூமி கிரகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கோடிக்கணக்கான ஜீவன்கள், இதெல்லாம் எப்படி காற்று மண்டலத்துக்குள்ளாக ஒரு பாத்திரத்திலையும் காற்று இருக்கிறதோ அதே போல ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளாகவும் பரமாத்மா நிறைந்திருக்கிறது. இந்த உடல் அழிந்து போவதனால பரமாத்மாவுக்கு குறைவோ நிறைவோ இருப்பது இல்லை. அதுபோல் என்றைக்கும் மாற்றம் இல்லாததுனால அதுக்கு அக்ஷர பிரம்ம யோகம் என்று சொன்னாங்க. வற்றாய் இருப்பு, பூர்ணமானது என்றெல்லாம் அதுக்கு சொல்லி வைத்தார்கள். அதனால் மனிதன் இந்த உடலை நான் என்ற அகங்கார மமகார நிலையில் இருந்து உயர்த்தி பாவனை நிலைக்கு கொண்டு வருகின்ற போது, இந்த உடலையே ஒரு இயக்கமாக, அதாவது சாட்சி பாவனையாக கொண்டு வருகின்ற போது, இந்த உடலுக்குள்ளாக இயங்கிக் கொண்டிருப்பதும், உடலை தாண்டி பிரபஞ்சம் முழுவதும் இருப்பதும், அதற்கு அப்பாலாக நிறைந்திருப்பதும் எல்லாம் ஒரே ஆற்றலுடைய தன்மாற்றங்களே, ஒரே இறைநிலையினுடைய பல்வேறு தன்மாற்றங்களே.
என்று உணர்கின்ற போது இந்த உடல் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த உணர்வு என்பதில் மாற்றம் இருக்காது. எப்படி இருட்டில் இருக்கிற போது நம்ம என்ன போட்டுட்ருக்குறோன்றது தெரியாது, நம்ம பக்கத்தில் என்னெல்லாம் இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஆனாலும் நான் இருக்கிறேன் என்ற உணர்வு அங்கே இருக்கா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா அது இருக்கத்தான் செய்யும். அப்போ இருட்டுக்குள்ளே நாம் அணிந்திருக்கின்ற உடைகளோ பொருட்களோ பக்கத்தில் உள்ள காட்சிகளோ தெரிவது இல்லை. ஆனாலும் நான் இருக்கிறேன் என்ற உணர்வு அற்றுப்போவது இல்லை. அதுபோல இந்த மாயை என்கின்ற இந்த பிரபஞ்சத்தில் மனம் என்ற நிலையில் நிற்கிற போது எல்லாம் என்னுடையது என்னுடையது அப்படின்னு பல பொருட்களை பொருள் பற்றாகவும் மக்கள் பற்றாகவும் அது உணர்கிறது. அந்த மாயை என்ற திரை விலகுகின்ற போது அறிவு என்ற வெளிச்சத்தில் அந்த தெய்வத்துடைய சந்நிதியில் அந்த தெய்வம் என்ற உணர்வு மட்டும்தான் இருக்குமே தவிர இந்த நான் என்ற மனிதனுடைய அகங்காரம் என்பது அங்கே தனியாக இருக்காது. அப்படி அந்த உணர்வு நிலை வருகின்ற போது ஜீவனின் உண்மை ஸ்வபாவம் சச்சிதானந்தமே என்பது புரிந்து கொள்ளலாம். இவ்வளவு தோற்றங்கள் காட்சிகள் எல்லாமே வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாமே மன அகங்காரத்தினால் உண்டானது தான். அதனால் இந்த அகங்காரத்தில் நிற்கிறதுனால மனதுக்கு தன் இயல்பான ஸ்வபாவம் என்பது அவ்வளோ எளிதாக அதை அடைய முடிவதும் இல்லை, அடைவதற்கான ஒரு தாக்கம் கூட இருக்கிறது இல்லை. அதனால் மனம் சார்ந்த வாழ்க்கையே சாஸ்வதம் என்றும் சத்தியம் என்றும் இதுதான் உலகத்துக்கு உள்ளது வாழ்க்கை முறை என்றும் தானும் நம்பி ஏமாந்துக்கிட்டு மற்றவர்களையும் இப்படி தான் வாழ்க்கைன்னு சொல்லி ஏமாற்றக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறோமே தவிர ஏமாந்துட்டுருக்குறோன்றது ரெண்டு பேருக்கும் தெரியறதில்ல. ஏமாத்துறவங்களுக்கும் தெரியறதில்லை, ஏமாறுறவங்களுக்கும் தெரியறதில்லை. அதனால் இந்த வாழ்க்கையில் எதை அறிய வேண்டுமோ அதை அறிய தவறுகின்ற போது வாழ்க்கையில் நாம் ஏமாந்து போகிறோம். அதனால் எப்படி மலர்களிலிருந்து மனங்களை காற்று எடுத்துக்கொண்டு நம்முடைய மூக்குக்கு கொண்டு வருகிறது இல்லையா, அதுபோல் ஜீவன் உடல் எடுக்கின்ற போது உணர்வுகள் என்பது அதில் இருந்து வெளிப்படுகின்றது. அப்போ காற்று நிரந்தரமா இல்லை வாசனை நிரந்தரமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசனை கொஞ்சம் நேரத்துக்கு வரும், கொஞ்சம் தூரத்துக்கு தான் வரும். ஆனால் காற்று இந்த பூமிக்குள்ள முழுவதும் நிறைந்திருக்கும் நீக்கமர. அப்போது இந்த உடலுக்குள்ளாக இருக்கின்ற அனுபவங்கள் என்பது ஒரு வாசனை மாதிரியே தவிர அந்த வாசனை கொண்டு வரக்கூடிய காற்று என்பது எங்கும் நிறைந்திருப்பதைப் போல இந்த ஜீவன்களுக்கு உள்ளா இருக்கின்ற சத்தியம் என்கின்ற தெய்வம் என்பது அழிவில்லாதது, எல்லை இல்லாதது. அதனால் அந்த நிலையை மனிதன் மனதால் தான் போக முடியும். இப்போ மனம் சரியில்லைன்றோம், அப்போ அந்த மனதை தவிர வேறு ஏதாவது வழி இருக்குதா அந்த தெய்வத்தை அறிவதற்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு வழியும் கிடையாது. அப்போ மனதை கொண்டே தான் மனிதன் தெய்வத்தன்மைக்கு போக முடியுமே தவிர மன இயக்கத்தை அலட்சியப்படுத்தி விட்டோ அதை தனியாக விட்டு விட்டோ மனிதன் தனியாக போக முடியாது. ஏன் அப்படின்னா அந்த அறிவே தான் இங்கே மனமாக செயல்பட்டு இருக்கு. கடல் நீரே எழுச்சி பெற்று அலையாக தோன்றுவது போல அந்த இறைவனுடைய அறிவே தான் இங்கே எழுச்சி பெற்று 6 அறிவுகளாக ஜீவன்களிலே மலர்ச்சியடைந்திருக்கிறது. அப்போது அந்த வேகத்தை குறைப்பது தான் நம்முடைய நோக்கம். வேகத்தை படிப்படியாக இறக்கிட்டோம் அப்படின்னாக்க அந்த மனம் என்பது தன் மூலமாகிய அறிவு நிலைக்கு இறங்கிவிடும். அப்போது அந்த அறிவினுடைய அனைத்து சிறப்புகளையும் அது உணர முடியும். 9வது ஸ்லோகத்தில் அவன் செவி, கண், மெய், நாவு, நாசி, மனது ஆகியவைகளை தனதாக்கிக் கொண்டு விஷயங்களை அனுபவிக்கிறான். யார் அனுபவிக்கிறாங்க? இறைவனே தான். இறைவனை தவிர வேறு ஏதாவது அனுபவிக்க முடியுமான்னு பாருங்களேன். இப்போது சில சமயங்களில் வீட்டில் பார்த்தீங்கன்னா டிவி பார்த்துக்கிட்டே டிஃபன் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு டிவி சீரியல் முடிஞ்சதுக்கப்புறம் டிஃபன் ரெடியான்னு கேட்பாங்க. எங்க இப்போ தானே சாப்பிட்டீங்கன்னா, சாப்பிட்டுட்டுனா தெரியலையே, ஞாபகம் இல்லையே அப்படிம்பாங்க. ஏன் ஞாபகம் இல்லை? டிவி சீரியலில் மனசு ரொம்ப லயமாகி போச்சு,
கை மட்டும் இப்படி தூக்கி போட்டுக்கிட்டே இருந்து வாய் மென்னுட்டு இருந்துச்சு. மனம் போகிற சீரியல் கிளைமேக்ஸில் நின்று போச்சு. அப்போ இது அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு. எல்லாம் எடுத்துன்னு போயிட்டாங்க, கையும் கழுவி வச்சு எல்லாம் முடிஞ்சது. ஆனால் சீரியலுடைய லைஃப்பு இன்னும் தீரல. இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து அந்த லைஃப்பு தீர்ந்த பிறகு இப்போது மணி 9 போச்சு, டிஃபன் சாப்பிடணுமே அப்படின்னு மனசுக்கு ஞாபகம் வருது. உடம்பு செஞ்சது மனசுக்கு நினைவே இல்லை. அப்போது அறிவு எங்கே புலன் வழியாக இயங்கவில்லையோ, புலன்கள் இருந்தாலும் அங்கே உணர்வு இருக்காது. இது சாதாரண வாழ்க்கையிலையும் அனுபவத்தை பெறலாம். இல்லை கொஞ்சம் உடல்நிலை மாற்றமடைந்து கோமா ஸ்டேஜில் படுத்துட்டு இருக்கிறாங்க, அப்பவும் தெரிந்து கொள்ளலாம். இல்லை கடைசி காலத்தில் உயிர் பிரியது கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, ஒவ்வொரு புலனாக ஸ்டெப் டவுன் ஆகிட்டே வரும், அப்போ தெரிந்து கொள்ளலாம். இல்லை செயற்கையாக அனஸ்தீசியா குளோரோஃபார்ம் கொடுக்குறாங்க, மயக்க மருந்து கொடுக்குறாங்க, அப்போ தெரிந்து கொள்ளலாம். அதனால் அந்த இறைவனுடைய அறிவு என்பது தான் அறியும் திறனுடையது. அதான் சாங்கியோகத்திலே அது விளக்கி சொன்னாங்க, கான்சியஸ்னஸ். அப்போ ஆராய் உணர்வு நீ, அதுதான் அறிவு, அதுதான் கான்சியஸ்னஸ், அதுதான் தெய்வம். அப்போ அந்த தெய்வமே இங்கே அந்தந்த ஜீவன்களிலே அவனுடைய ஆற்றலை எல்லாம் வெளிப்படுத்தி உணர்ந்து கொள்கின்றது. அப்படி 5 பொறிகளும் 5 வித ஜன்னல்கள் ஆகின்றன. பார்ப்பான் அகத்தினிலே பார்ப்பசுக்கள் 5 உண்டு, மெய்ப்பாரும் இல்லாமல் வெறித்து திரிவன. மெய்ப்பாரும் உண்டாகி வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசுவைந்தும் பாலாய் சொரியுமே என்று திருமந்திரத்தில் சொல்லப்படுது. அப்போ இந்த 5 புலன்கள் என்பது நமக்கு கெட்டதாக வர்ணிக்கப்படுகிறது சாதாரண வாழ்க்கை நிலைகளில். ஆனால் அதே சமயத்தில் 5 புலன்கள் இல்லைன்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சிந்தனை செய்து பார்த்தோம்னாக்கா, இப்போ கண்ணு காது மூக்கு நாக்கு எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்? நமக்கும் இந்த ஜடத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்க முடியும்? எதுக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. அப்போது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து இயற்கை அழகையும் வளங்களையும் ரசித்து துய்த்து இன்பம் பெறுவதற்கு ஏற்ற ஜன்னல்களாக வாயில்களாக அமைந்திருப்பது தான் புலன்கள். 5 புலன்களும் மேலானவை தான். அது இல்லைன்னு சொன்னால் வாழ்க்கையில் இன்பம் என்பதை சந்திக்க முடியாது. அதனால் புலன்கள் அமைந்தது சிறப்பை தவிர அதில் குறைவு கிடையாது. அது எப்போ குறைவாக துன்பமாக மாறுகிறது என்றால், அந்த புலன்களை நாம் அதனுடைய இயல்பு நிலையை தாண்டி பயன்படுத்துகின்ற பொழுது, மிஸ்யூசிங், தவறாக பயன்படுத்துகின்ற பொழுது தான் அது துன்பத்தை கொடுக்குதே தவிர, புலன்களை அளவு முறையோடு பயன்படுத்துகின்ற பொழுது இன்பமே வாழ்க்கை முழுவதும் இன்பத்தை தவிர வேறு கிடையாது. அதனால் 5 புலன்களும் இந்த உலக வாழ்க்கையை சந்திப்பதற்கான நுழைவாயில்கள், கலங்கரை விளக்கங்களாக. ஒரு வேளை அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், வீட்டுக்குள்ளே ஜன்னலும் இல்லை கதவும் இல்லை, 4 பக்கம் முழுக்க செவரு கட்டி மேலே ஆர்சியும் போட்டாங்க, எப்படி இருக்கும்? உள்ள மனசு இருக்க முடியுமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள், செத்தே போயிடுமா. நீங்கள் ஃபுல் பேக் பண்ணி ஜன்னலும் இல்லை கதவும் இல்லை ஆர்சியும் போட்டாச்சு, 6 பக்கம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட சமாதி தான், ஜீவ சமாதி தான். ஜீவன் கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் ஜீவன் போயிடும். அப்போது வாழ்க்கை அதே போல தான். 5 புலன்கள் இல்லை என்றால் இந்த வாழ்க்கை செத்துப்போன பணம் மாதிரி தான், ஒரு அனுபவம் இருக்காது. அதனால் 5 பொறிகள் 5 பஞ்சபூதங்களோடு தொடர்பு கொள்வதற்கு உதவி செய்து இந்த உலகிலே உள்ள இன்பங்களை துய்ப்பதற்கு என்று வெளிப்பட்டவைகளே. அப்படி ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்கின்ற போது அந்த புலன்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அறிவிலே மேன்மை அடைகின்றான். அதான் தியான யோகத்தில் கூட சொல்லுவாங்க, உறங்குவதிலே அளவு, விழித்திருப்பதிலே அளவு, உணவு உண்பதிலே அளவு, செயல் செய்வதிலே அளவு. இதுவே யோகம், இதுவே ஞானம், இதுவே முக்தி என்று சொல்லப்பட்டது. அதனால் அந்த 5 புலன்களை அளவு முறையோடு பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சிறப்பு வரணும். அதை தூய்க்கின்ற அடிப்படையான ஆற்றல் அதே தெய்வநிலை தான். 10ஆம் ஸ்லோகத்தில் உடலை விடும் பொழுதும்
உடலில் இருக்கும் பொழுதும், அனுபவிக்கும் பொழுதும், குணங்களோடு கூடியிருக்கும் பொழுதும் ஜீவனை மூடர் அறியார், ஞான கண் உடையார் அறிவர். வாழ்க்கை இயக்கங்களை எல்லாம் ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. இந்த உடலை விட்டு செத்து போகிறான், இல்லை உடலில் இருந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறான், வாழ்கின்ற காலத்தில் புலன் இன்பங்களை அனுபவிக்க செய்கிறான். அந்த புலன் இன்பங்கள் அனுபவிக்கின்ற போது பிடித்தது பிடிக்காதது என்று குணாம்சங்கள் அமையுது. அந்த குணங்களை இணைந்து ஆசை, கோபம், கவலை என்ற நிலையிலேயும், இன்னும் பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம் என்ற நிலையிலேயும் வாழ்ந்து பார்க்கின்றான். அப்போ இத்தனை அனுபவங்களை பெறுகின்ற பொழுதும், இத்தனை வாழ்க்கை செயல்பாடுகளிலேயும் அடிப்படையாக உள்ளாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த தெய்வத்தை மூடர் அறியார். ஏன் மூடர் என்ற வார்த்தையை போட்டாங்க? மூடி இருக்குது, அறிவை மாயை மூடி இருக்கிறது. தன் இயற்கை அறிவை மடமை என்னும் பனி திரையாலே மூடுகின்றான். அது லேசான ஒரு திரை தான். அப்போ அந்த மாயை என்ற திரையை அகற்றுவதற்கு கொஞ்சம் விளக்கமும், அந்த விளக்கத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவும் வேண்டும். அப்போது அந்த விளக்கத்தை தேடுகின்ற நாட்டம் இருந்தால் போதும். விளக்கம் ஏற்கனவே பல மகான்கள் கொடுத்திருக்கிறார்கள். அறிவு என்பது அதுதான் மயக்கத்தில் இருக்குது. அப்போ திரையை நீக்குகின்ற ஆர்வம் என்பது வந்தால் போதும், திரை தானாக விலகி விடுகிறது, மாயை அகன்று விடுகிறது. அப்போ மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள். அதனால் அதை அறிவது என்பது ஞானம் என்று சொன்னதுனால அந்த ஞான கண்ணுடையார் அறிவார் என்ற கருத்தை சொல்கிறாங்க. அப்போது கண்களில் ரெண்டு இருக்குது. ஒன்று சாதாரணமாக இருக்கக்கூடிய புலன் கண்கள், இன்னொன்று புலன் கடந்து பார்க்கக்கூடிய அறிவினுடைய கண்கள். அப்போது விஸ்வரூப தரிசனத்தில் சொன்னது போல எங்கும் நிறைந்த பல கைகள், கால்கள், நாவுகள் உள்ளதாக நான் இருக்கிறேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? இப்போ எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன், புலன் கடந்த நிலையிலையும் நான் உணர்கின்றேன் என்ற கருத்தை சொன்னாங்க. அப்போ அந்த அறிவு என்பது சுயமாகவும் அறிந்து கொள்ளும். ஆனால் அந்த அறிவு சுயமாக அறிகின்ற போது அப்போ எல்லாம் அதுக்கு தெரியும் இல்லையா? எப்படி நமக்கு தெரியப்படுத்த முடியும்? அப்போது புலன் கடந்து தெரிந்து கொள்வது என்றாலும் கூட ஒரு உதாரணம் சொன்னால் புரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. இப்போ நம்ம வீட்டில் வரக்கூடிய டிவி சிக்னல் எங்கேருந்து வருது? எங்கேருந்தோ வருது. வரக்கூடிய வழியில் ஒன்றும் நமக்கு கனெக்ஷன் இல்லை. அப்போ எங்கே இருந்து சிக்னல் கிளம்பலைன்னு சொன்னால் நம்ம ஏன்டனா அதை ரிசீவ் பண்ண முடியுங்களா? முடியாது. அப்போது இந்த பிரபஞ்சத்திலே உள்ள அனைத்து இயற்கை ரகசியங்களையும் நீதிகளையும் அறிவே புலன் கடந்தும் அறிய முடிகிறது என்றாலும் அந்த அறிவு புலனை கடந்து அறிவதற்கு ஒரு கனெக்ஷன் வேணும். என்ன சொல்லுவோம்? டெலிகாஸ்டிங் சென்டர் வேணும் இல்லையா? அது இந்த மூளை. அப்போது ஒரு மனித உடல், அந்த மனித உடலை மையமாக வைத்த மூளை, அதிலிருந்து கிளம்புகின்ற அலைகள், அதில் உள்ள அறிவு, அதுதான் புலன் கடந்தும் பார்க்குமே தவிர இங்கே ஸ்டேஷனே இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் ரிசீவ் ஆகாது. அதனால் தெய்வத்துக்கு எல்லாம் தெரியும். ஆனால் தெரிந்து கொள்வதற்கு மனித மூளை என்பதும் வேணும். இல்லைன்னு சொன்னால் மனிதனுக்கு அதை உணர்த்தி காட்ட முடியாது. அதனால் அதை புரிந்து கொள்வதற்கு ஞானக்கண் என்ற வார்த்தையை போட்டாங்க. அப்போ புலன் கடந்த அறிவு என்று பொருள். அதனால தான் திருமந்திரத்தில் அந்த தெய்வத்தை அறிவது என்பதே ஞானக்கண் தான். அதே இந்த இடத்துல தொட்டு காட்டினாங்க, நெற்றிக்கண். இங்கே உள்ளே போய் இங்கே போய் வெளியே போனால் ஞானக்கண் கிடைக்கும். இந்த கண்ணுக்கு நின்று இருந்தோம்னாக்கா நெற்றிக்கண்ணும் திறக்காது, ஞானக்கண்ணும் கிடைக்காது. அதனால தான் முகத்தில் கண் கொண்டு பார்க்கும் மூடர்கள், இந்த கீதையினுடைய 10வது ஸ்லோகத்தை அப்படியே திருமந்திரத்தை சொல்கிறாரு. முகத்தில் கண் கொண்டு பார்க்கும் மூடர்கள், அகத்தில் கண் கொண்டு பார்த்தலே ஆனந்தம். அப்போ தெய்வத்தை உணர்வது என்றால் அகக்கண் மூலமாகத்தான், ஞானக்கண் மூலமாகத்தான்
முடியுமே தவிர சாதாரண உடலிலே உள்ள புலன்கள் மூலமாக அறிய முடியாது. அடுத்து 11வது ஸ்லோகத்தில், முயற்சியுடைய யோகிகள் அவ்வாத்மனை தங்களுக்குள்ளேயே காண்கின்றனர். முயற்சி உடையார் எனினும் ஆத்ம பரிபாகம் அடையாத அறிவிலிகள் அவனை காண்பதில்லை. இது திரும்ப திரும்ப நம்ம சமுதாயத்தை குற்றம் சொல்ல நினைக்க வேண்டாம். அது இயல்பு நிலையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நீத்தி இந்த காலத்துக்கு தேவையாக இருக்கிறதுனால அந்த கருத்தை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்த வேண்டிய தேவை இருக்குங்க. அதே கருத்து இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு, அதனால தான் நாமும் சொல்கிறோம், தனியாக சொல்லலை. முயற்சி உடையார் எனினும் ஆத்ம பரிபாகம் அடையாத அறிவிலிகள். அப்போ ஆன்மீகம் என்ற போர்வையில் நிறைய வேஷங்கள் போடுறோம். ஆனால் ஆத்ம பரிபாகத்துக்குரிய பயிற்சி முறைகளோ விளக்கங்களோ பெறுவதும் இல்லை, செய்வதும் இல்லை. அப்போ வெறும் ஒரு போலித்தனமான வாழ்க்கை வாழ்கின்ற போது அவன் தன்னையும் ஏமாற்றிக்கிட்டு வருகின்ற பக்தர்களும் ஏமாத்துறான். அதனால் அந்த ஆத்ம பரிபாகம் பெறுவது என்பது பக்குவம், ஆத்ம பக்குவம். அப்போ ஆன்மாவிலே பலவிதமான வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாம் இருக்குது. அந்த ஆத்மா பக்குவமடையவில்லை என்றால் இந்த வாழ்க்கை அனுபவங்களையே திரும்ப திரும்ப அது எண்ணங்களாகவும் சொல் செயலாகவும் அனுபவித்துக் கொண்டே இருக்குமே தவிர இந்த அனுபவங்களை தாண்டி அனுபவத்துக்கோ அல்லது இந்த அனுபவங்களுக்கு எல்லாம் முதலாக தோன்றியதே தாயுடைய கர்ப்பத்தில் கரு உருவாகின்ற போது பெற்ற முதல் அனுபவமே பேரின்பம் இல்லைங்களா? ஒரு ஆண் பெண்ணுடைய இணைப்பில் ஏற்படக்கூடிய கரு, அந்த கரு உருவாகின்ற போது ஏற்படக்கூடிய டிரான்ஸ்டேட் மயக்க நிலை என்பது அதுதான் தெய்வத்தன்மை. அப்போ அந்த தெய்வத்தன்மையே ஒரு கரு பெறுகின்ற முதல் அனுபவம். அதனால் அந்த அனுபவத்தை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது இந்த ஆத்மாவிலே உள்ள அந்த அனுபவத்திற்கு, அந்த முதல் தெய்வீக அனுபவத்தை தொடர்ந்து தாய் கர்ப்பத்திலே வளர்கின்ற போது அந்த தாய் மூலமாக பெற்ற அனுபவங்களும் பிரசவித்த பிறகு சமுதாயத்திலே பெற்ற அனைத்து அனுபவங்களும் இது எல்லாமே ஏற்கனவே உள்ள அனுபவங்களை புதுப்பித்து புதுப்பித்து என்னுடைய சொந்த பதிவுகளாக கொடுத்துரும். அப்போ அந்த கருமையத்திலே ஆன்மாவில் உள்ள அனைத்து பிரபஞ்ச பதிவுகளிலேயும் எது எது புதுப்பிக்கப்பட்டதோ அதுதான் எண்ணங்களாக வரும், அதுதான் சொல் செயலாக மலரும். புதுப்பிக்கப்படாத எண்ணங்கள் அங்கே இருக்குமே தவிர அது வெளிப்படாது. அதனால் அந்த வெளிப்படக்கூடிய அனைத்து அனுபவ பதிவுகளிலேயும் அதிகமாக உள்ளதுன்னு பார்த்தோம்னாக்க புலன் சார்ந்தது தான். ஆனால் ஒரே ஒரு தடவை மட்டும் பெற்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தெய்வத்தினுடைய பேரின்ப பதிவு. அது ஆரம்பிக்கிறப்ப முதல் தடவை வந்தது தான், அப்புறம் மறந்தே போச்சு. ஆனால் சாமி சொல்லுவாங்க, வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்து நிலை மீது விழுந்த பின்னே எனை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன். ஆனால் நீ உள் நிறைந்து எனை மீட்டு இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. அப்போ இறைவன் எப்படியாவது மனுஷனை திருப்பி தன் வழிக்கு இழுக்கிறதுக்கு தான் துன்பத்தையே கொடுக்குறான். அந்த துன்பமும் கூட சில சமயங்களில் நம்முடைய அறிவுக்கு எட்டாத நிலையிலே திடீர்னு கூட துன்பங்கள் வரும். சில சமயங்களில் நமக்கு சம்பந்தமே இல்லாத துன்பங்கள் சந்திக்கின்றோம். யாரோ ஒருத்தர் செஞ்சதுக்கு நமக்கு விடியும். அப்போ நம்ம ஒன்றுமே செய்யலையே, நமக்கு அது சம்பந்தமே இல்லையே, எனக்கு ஏன் இது வந்தது என்ற ஒரு கேள்வி எழுப்புகின்ற போது தான் இறைவன் தெய்வ நீதியாக இருந்து நடத்தி கொண்டிருக்கின்றார் புரிந்து கொள்ளணும். அப்போது அந்த தெய்வம் எந்த ஒரு சூழ்நிலையிலாவது ஒரு துன்பத்தை கொடுத்தோ ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தோ இந்த மனிதனுக்கு தெய்வத்தன்மை உணர வேண்டும் என்ற அந்த ஆன்மீக பாதையை திருப்பதற்கு வாய்ப்பை கொடுத்து விடுகின்றான். அதில் கொஞ்சம் முழிச்சுக்கிட்டு பிடிக்கிறவங்க ரொம்ப கம்மி, அப்படியே வந்தாலும் திரும்ப மறந்து போகிறவங்களும் ரொம்ப அதிகம். அதனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு மீண்டும் நழுவாது பிடித்து கொள்ளட்டான் அது இறுகமாக பற்றி கொண்டு விட்டோம்னு சொன்னாக்க நிச்சயமாக இந்த உடலிலே இந்த ஆன்மா வாழ்கின்ற காலத்திலேயே ஆத்ம தரிசனம் பெற்று தெய்வ தரிசனம் பெற்று நிறைவுதான் பெற முடியுமே தவிர, சாமிஜி அழகாக சொல்லுவாங்க, அறிவுக்கு தன்னை யார் என்று அறிய வேண்டும் என்ற ஆர்வம் எழுந்துவிட்டால் அது தன்னை அறிந்து முடிக்கும் வரைக்கும் ஓய்வது இல்லை.
அதுதான் அறிவினுடைய வேகமே. அப்போ அறிவுக்கு தான் யார் என்று அறியக்கூடிய வேகம் வரணும்னா அந்த வேகம் இருக்கத்தான் செய்யுது. அந்த வேகமெல்லாம் மடைமாற்றம் செஞ்சு விட்டுருக்குறோம். பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பங்களை மடைமாற்றம் செய்து விட்டுருக்குறோம். அதனால் அந்த அறிவு பூரா அங்கேயே மேய்ஞ்சிட்டு இருக்க தவிர இந்த பக்கம் திருப்பி விடுறதுக்கு ஆள் இல்லையே. அதனால் வாழ்க்கை என்பது நமக்கு துன்பங்களாக வந்து விடுகிறது. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் அந்த என்னுடைய கருணை என்பது செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த ஆத்ம பரிபாகத்தை அடையக்கூடிய வழியை சந்திக்கின்ற போது அறிமுகப்படுத்தி கொண்ட பிறகு அதை ஸ்திரமாக பிடித்துவிட்டால் முயற்சி உடைய யோகிகள் அந்த ஆத்மாவை தனக்குள்ளேயே தரிசிக்கின்றார்கள். அப்போ அண்டத்தில் கடவுளாய் அழைக்கப்படுபவன் இந்த பிண்டத்திற்குள்ளாகவும் உயிர் என பேசப்படுகின்றான். கண்டத்து மேலே கருவில் நிலைத்தவன் அண்டத்தும் பிண்டத்தும் அவனையே காண்கின்றான். உன்னிலை நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனது அருள் ஒளிர எனதுலம் தூய்மை பெற்றேன். இன்னும் வேறு என்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர், எடுத்த மனித பிறப்பு எய்தேதே முழுமை. அதுக்கு மேலே அங்கே குறைவே வராதுங்க. அதனால் அந்த நிலையை பெறக்கூடிய பக்குவம் என்பது மனிதன் பெற வேண்டும். அதுதான் ஆத்ம பக்குவம். அது பெறவில்லைன்னா அது அபக்குவம். அடுத்த ஸ்லோகத்தில் சூரியனிடமிருந்து வந்து உலகம் முழுவதையும் விளக்குகிற வெளிச்சமும் சந்திரனுடையதும் தீனுடையதும் என்னிடத்திலிருந்து வந்த பிரகாசம் என்று அறிக. அப்போ அதே அறிவு என்ற வெளிச்சம் ஒவ்வொரு பௌதிகத்திலேயும் அதனுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி அது வெளிப்படுத்துகிறது. பிரபஞ்சத்திலே உள்ள அறிவு என்பது காந்தலைகளாக உருவாகி கொண்டே இருக்கிறது. அந்த பஞ்சபூதங்களிலே உருவாகின்ற போது அதே அறிவுடைய காந்தலுடைய தன்மாற்றம் என்பது அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்ற பஞ்ச தன்மாத்திரையாக மாறுகிறது. அதுவேதான் சூரியனுடைய அலைகள் பூமியில் வந்து மோதுகின்ற போது பூமிக்குள்ளாக வெளிச்சம் என்ற தன்மாற்றமாக மாறுகிறது. அப்போ சூரியனில் வெளிச்சம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சூரியனில் வெளிச்சம் கிடையாது. சூரியனில் வரக்கூடிய அலைகள் எல்லாம் இருட்டு தான், கருப்பு அலைகள் தான் வரும். பூமியில் வந்து மோதுகின்ற போது ஏற்படக்கூடிய தன்மாற்றமே பூமிக்குள்ள இருக்கின்ற காந்த அலைகள் சூரியனுடைய கதிர்களை வாங்கி தன்மாற்றம் அடைந்து வெளிச்சமாக மாறுகிறது. அதுபோல தெய்வத்துடைய அலைகள் எங்கேயும் இருக்குது. அதை இந்த ஆத்மா வாங்கி தன்மாற்றம் பெற்றுவிட்டால் அந்த தெய்வ தரிசனத்தை தனக்குள்ளேயே பெற்றுவிடலாம். அதுதான் உண்மையான ஆன்மீக வெளிச்சம் என்று சொல்லுவார்கள். அதனால் அறிவுக்கு வெளிச்சம் என்ற பேர், பிரகாசம் என்ற பேரெல்லாம் கொடுத்தாங்க. அருட்பெரும் ஜோதி என்ற வார்த்தையெல்லாம் அதுக்காக கொடுக்கப்பட்டதை தவிர தெய்வம் ஜோதி வடிவத்தில் இல்லை. தெய்வம் கும் இருட்டு அமாவாசை தான். அப்போ இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு அருமையான விளக்கம் சொல்றார். இப்போ சூரிய வெளிச்சம் ஜடப்பொருள் இருக்கிறது என்று விளக்குவது போன்று ஆத்ம சைதன்யம் நான் இருக்கிறேன் என்ற பிரக்ஞையை விளக்குகிறது. சூரியன் வெளிச்சத்தில் எல்லா பொருளும் தெரியுது. ஆத்ம வெளிச்சத்தில் இறைநிலையை உணர்ந்து கொள்கின்றோம். அப்போ இரண்டுக்கு என்ன வித்தியாசம் என்றால், இப்போ இரண்டு அறைகளுக்குள்ளாக சூரிய வெளிச்சம் சமமாக தான் விழுகுது. ஒரு அறையில் யாருமே இல்லை, இன்னொரு அறையில் ஒரு மனிதன் இருக்கிறான். அப்போது மனிதனே இல்லாத ஒரு அறைக்குள்ள அங்கேயும் சூரிய வெளிச்சம் விழுகுது, இங்கேயும் சூரிய வெளிச்சம் விழுகுது. எந்த அறைக்குள்ள விழுந்த சூரிய வெளிச்சத்துக்கு சிறப்பு இருக்குது அப்படின்னா, எங்கே மனிதன் இருக்கிறானோ அங்கே தான் சிறப்பு இருக்குது, இல்லைங்களா? அப்போ மனிதன் இல்லை என்றால் அங்கே வெளிச்சம் இருக்கிறதோ இல்லாத பற்றியோ யாரும் கண்டுக்கு போகிறதுக்கு அங்கே ஆள் கிடையாது. அப்போது இறைவன் எல்லா இடத்துலையும் நிறைந்திருந்தாலும் அந்த இறைவனுக்கு சிறப்பு என்பது என்ன என்றால், மனிதன் என்ற அறிவு வருகின்ற பொழுதுதான் இறைவனுக்கே சிறப்படைகிறது. ஏன்னா இறைவனை இது இறைவன் என்று தெரிந்து கொள்வது மனிதனுடைய அறிவு தான். எப்படி ஒரு அறைக்குள்ள இருக்கின்ற பொழுது அறையில் வெளிச்சம் வந்திருக்குது, ஜன்னல் வழியாக வெளிச்சம் கொஞ்சம் வருது, கதவை திறந்து வச்சா நிறைய வெளிச்சம் வருது என்று அந்த மனிதன் தன்னை அந்த வெளிச்சத்தை பயன்படுத்திக் கொள்கின்றானோ, அதே போல இந்த மனிதனுடைய அறிவு தான் இறைவனை எங்கும் பிரகாசமாக இருக்கின்றான், அறிவாக இருக்கின்றான். அப்போ அந்த தெய்வத்தோடு இணைந்து விட்டால் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து ரகசியங்களையும் எப்படி சூரிய வெளிச்சத்தில் எதுவுமே மறைப்பு இல்லாது தெளிவாக கண்ணுக்கு தெரிகிறதோ, அதே போல அறிவின் வெளிச்சத்தில் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து தோற்றங்களையும் இயக்கத்தையும் ரகசியார்த்தங்களை புரிந்து கொள்ளலாம் என்று அந்த மனிதன் உணர்ந்து கொள்கிறான்.
அப்போது மிக எளிமையான உதாரணத்தை சொல்லி அந்த ஸ்லோகத்துக்கு விளக்கம் கொடுக்குற சித்பான் வந்தார். அப்படி தான் இருப்பதற்கும் அவ்வெளிச்சம் இருப்பதற்கும் அம்மனிதனே சாட்சி ஆகிறான். அடுத்த ஸ்லோகத்தில், என் வழிவால் நான் பூமியினுள் பிரவேசித்து உயிர்களை தாங்குகிறேன், இனிமை வடிவாகிய சந்திரனாகவும் ஆகி பயிர்களையெல்லாம் போஷிக்கிறேன். அப்போ என் வழிவால் நான் பிரவேசித்து, அப்போ வலிவு என்பது என்ன? வலிமை. வலிமைனா என்ன? எல்லாவற்றையும் தாங்கும் என்ற சக்தி தான் பெருசு. அப்போது இறைநிலைக்கு எவ்வளோ வலிமை இருக்குதுன்னு சொன்னால் அதை விட வலிமை மிக்கது வேறு எதுவும் கிடையாது. சாமிஜி மிக அற்புதமான ஒரு கவிதை சொல்லுவார். வெட்ட வெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த பொருள் வலிது பிரபஞ்சத்தில்? ஆணித்தரமான கேள்வி. அது சுத்த வெளி தான், சூன்யம்தான், ஒன்றுமே இல்லை தான், ஆதி, எல்லையில்லாதது, அரூபம். அப்போ அது ஒன்றுமே இல்லைன்னு சொன்னால் இதெல்லாம் எங்கே தாங்கிட்டு இருக்குது? அப்போ வெட்டவெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த பொருள் வலிது பிரபஞ்சத்தில்? தொட்ட தொடப்பட்ட இரு பொருட்களுடைய தொட்ட தொடப்பட்டதாய் உணரும் அரூபம் யாது? பட்ட பகலில் வானில் மீன்கள் தோன்றா, பார்வை இல்லாருக்கு அவை எந்த நாளும் காணா, எட்டவில்லை அறிவுக்கு என்பதனால் உள்ள இயற்கை ரகசியம் எங்கே ஒளிந்து கொள்ளும்? நமக்கு தெரியல, புரியலன்றதுக்காக அது இல்லைன்னு மறுக்க முடியுமா? இல்லை யாருக்கும் தெரியாத விட மறைச்சி வைக்க முடியுமா? அப்போ மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது, மறக்கவும் கூடாது. அப்படிப்பட்ட சர்வ வல்லமை மிக்க சிறப்பு மிக்க ஒன்று தான் அந்த தெய்வீகம். அதனால் அந்த வலிவு என்பது இந்த பிரபஞ்சம் முழுவதும் தாங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பிரபஞ்சம் முழுவதும் அடங்கிக்கின்ற அதே வான்காந்த அலைகளே பல கோடிக்கணக்கான சூரியன்களையும் கோள்களையும் நட்சத்திரங்களும் தாங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பூமிக்குள்ளாக இருக்கின்ற ஆற்றலே அனைத்து ஜீவன்களையும் தாங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போது ஒவ்வொரு இயக்கத்திலேயும் அந்த ஜீவன், அந்த தோற்றம் உருவாகுகின்ற ஆற்றலும், அதை தாங்குகின்ற ஆற்றலும், அதை இயக்குகின்ற ஆற்றலும், அதை முடித்து வைக்கின்ற ஆற்றலும் எல்லாம் ஒரே ஒன்று தான். அதனால் விஞ்ஞானமே சொல்லுகிறது, அணு கருவை எதிர்த்து எலக்ட்ரான்கள் வலம் பெறுகின்றன. எலக்ட்ரான்கள் வலம் பெறுவதற்கான ஆற்றல் அணு கருவிலிருந்து கிடைக்கிறது. அப்போது எலக்ட்ரான் என்பது மிக சக்தி வாய்ந்தது, அணு கொண்டே வெடிக்கிறோம். அப்போது அந்த அணுவுக்கு சுழல்கின்ற ஆற்றல் எங்கேருந்து சப்ளை ஆகுதுன்னா அணு கருவிலிருந்து அது கிடைக்கிறது. அப்போ கரு தான் எல்லாத்துக்கும். அதனால் அந்த கருவாக இருக்கக்கூடிய தெய்வமே தான் அனைத்து ஆற்றல்களும் அங்கேருந்து தான் ஒவ்வொன்றுக்கும் கிடைத்தாக வேண்டும். அதனால் அது வலிமை மிக்கது. அந்த சக்திக்கு, அந்த ஈஸ்வர சக்திக்கு ஓஜஸ் என்கின்ற பெயரும் உண்டு. அதனால் அந்த காந்த அலைகளுக்கு, திணை பெற்ற ஆற்றலுக்கு மனித உடல் என்று வருகின்ற போது அந்த ஆற்றலை, அந்த தெய்வத்தன்மையை ஓஜஸ் என்ற வார்த்தையாலையும் பெருமைப்படுத்துகின்றோம். 14வது ஸ்லோகத்தில், உதர கனலாக நான் உயிர்களின் உடலில் இருந்து கொண்டு பிராண அபான வாயுக்களுடன் கூடி 4 வித அன்னத்தை செமிக்கிறேன். உதர கனலாக நான் உயிர்களின் உடலில் இருந்து கொண்டு, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாய் போச்சுங்கிறோம். இவர் சொல்கிறாரு, சாப்பிட்றதே 4 பிரிச்சுட்டார் வியாச பகவான். 4 வித அன்னத்தைங்கிறார். சாப்பாடு 4 விதமாக இருக்கா? அப்போ ஒன்று தாவரங்கள்ல இருந்து எல்லா சாப்பாடும் கிடைக்கிது, அல்லது தாவரத்தை உண்டு வாழ்கின்ற ஜீவன்களே சாப்பாடு ஆக்கிக்கலாம். இறைபோடும் மனிதனுக்கு இரையாகும் வெள்ளாடு. ஆனால் அந்த தாவரங்களுடைய உணவு எடுத்துக்கொண்டாலும் மேலே உள்ளது நுங்கு, தேங்காய், இதெல்லாம் உயர்ந்த சாத்விகமான உணவுகள், வாழைப்பழம், பழ வகைகள். அது கீழே இறங்கி வருகின்ற போது தானியங்கள், பருப்பு வகைகள், இன்னும் காய்கறிகள். அதுக்கு கீழே போகிற பூமிக்கு கீழே உள்ள உணவுகள், கிழங்கு வகைகள். அப்போது மேலே உச்சியில் உள்ளது ஒரு வகை, அப்போ இடையில் பழங்கள், காய்கறிகள் வளர்ந்து ஒரு வகை. இன்னும் பூமிக்கு தொட்ட உள்ளவாறு காய்கறிகளும் சில தானிய வகைகளும் பருப்பு வகைகளும் இருக்கும். பூமிக்கு கீழேயும்
கிழங்கு வகைகளாக இருக்கும். 4 வித உணவுகள் இருக்குது. இந்த 4 வித உணவுகளையும் நம்ம எப்படி சாப்பிட்றோம்? அதுலேயும் 4 விதம் இருக்குது. எப்படிலாம் சாப்பிட்லாம்? ஒரு ஜூஸ் கொடுக்குறாங்க, ஸ்ட்ரா போட்டிருக்கு, என்ன பண்ணுவோம்? உறிஞ்சி சாப்பிட்லாம். இல்லை ஒரு தேன் கொடுக்குறாங்க, இல்லை பஞ்சாமிர்தம் கையில் கொஞ்சம் வச்சுட்டாங்க, என்ன பண்ணுவோம்? அப்படி சாப்பிட்லாம். அப்புறம் காலையில் ரொம்ப லேட்டாகி போச்சுங்க, இட்லி என்ன பண்ணுறோம்? லபக்கு லபக்கு முழுங்கிடுறோம். கொஞ்சம் நேரம் இருக்குது, கொஞ்சம் இட்லி தவிர ஒரு ஐட்டம், ஒரு கோதுமை கஞ்சி இல்லை ஏதோ ஒன்று வச்சுக்கல, கொஞ்சம் மென்று உள்ள இறக்குறோம். அப்போ உறிஞ்சியும் குடிக்கலாம், நக்கியும் சாப்பிட்லாம், விழுங்கலாம், மென்று சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் உள்ளே போகிற உணவு ஜீரணமாகணும் இல்லையா? அப்போ சாமிஜி இறைவன் இல்லைன்னு ஒரு கோட்பாடு சொல்லுவாங்க, நாத்திகம்னு சொல்லி. ஒரு நாத்திகர் சாமிஜிட்ட வந்து, நீங்கள் உங்களோட தத்துவம் ரொம்ப பிடிச்சிருக்குது, நீங்கள் கடவுள் இல்லைன்றீங்க அப்படின்னு ஆரம்பித்தார். அப்போ சாமி கேட்டாங்க, நீங்கள் சாப்பிட்றது என்ன ஆகுது அப்படின்னாங்க. ஜீரணமாகி போகுது அப்படின்னு. யார் ஜீரணம் பண்ணுறாங்கன்னு கேட்டாங்க. அது இயற்கையாக ஜீரணமாகி போகுது. நீங்கள் எது இயற்கைன்னு சொல்கிறீங்களோ அதை தான் அவங்க கடவுள்னு சொல்கிறாங்க. வார்த்தையே தான் வேறு. அப்போது நாம் உண்ணுகின்ற உணவை யார் ஜீர்ணிக்கிறாங்க? யார் பண்ண முடியும் அந்த வேலையை? அப்போ நமக்காக யாராவது அந்த உணவை ஜீர்ணித்து கொடுக்க முடியுமா? இல்லைங்களா? அப்போது இந்த உடலுக்குள்ளாக இருக்கின்ற அந்த தெய்வமே தான் கலோரிஸ் உதர கனலாக இருந்து கொண்டு நாம் உண்ணுகின்ற உணவிலிருந்து அந்த சத்துக்களை எல்லாம் எரித்து ஆற்றலாக எடுத்து அந்த ஆற்றலில் உள்ள தனக்குடைய மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையில்லாதெல்லாம் வெளியேற்றுகிறது. அப்போ நம்ம சாப்பிட்ற பொருள்களிலே பல விதமான நுண்ணிய அணுத்தன்மையுடைய கூட்டு உண்டு. அதில் நம்ம உடலுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நுண்ணியமான லைட்டஸ்ட் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி உள்ளது தான் நம்ம உடம்புக்கு தேவை. அதை மட்டும் எடுத்து தன்மைப்படுத்திக் கொள்ளும். ஹெவி ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி உள்ள ஐட்டம் பூரா பார்த்தீங்கன்னா மலமாக மாறி விலை தள்ளிடும். அப்போ அந்த நுண் பொருள் அதுதான் நம்ம உடலுக்கு தேவையான எனர்ஜி, கலோரிஸ், சக்தி. அதை மட்டும்தான் எடுக்கும். அப்போது அதை சுமந்து வரக்கூடியது தான் பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், பருப்பு வகைகள், கிழங்குகள் எல்லாமே. அப்போது அந்த உணவிலே உள்ள உயிர் என்ற ஆற்றலை பிரித்து எடுக்கக்கூடிய அந்த முயற்சிக்கு பெயர்தான் ஜீரணித்தல். அப்போது இந்த உடலுக்குள்ளே இருக்கின்ற அதே தெய்வம்தான் அந்த உணவு என்ற தெய்வத்தில் இருக்கக்கூடிய சக்தி என்ற ஆற்றலை ஜீரணம் என்ற செயலை செய்து அதிலிருந்து அந்த ஆற்றலை தனியாக பிரித்து எடுத்து தன்மைப்படுத்திக் கொள்கிறது. அப்போது அந்த உணவு சாப்பிட்ற போது இந்த புத்த மதத்தில் ஜென் மாஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. நல்ல பக்குவமடைந்த ஆசான்களை வந்து ஜென் மாஸ்டர்னு சொல்லுவாங்க. ஒரு அன்பர் வந்து இது மாதிரி ஒரு ஜென் மாஸ்டர்கிட்ட தீட்சை எடுத்து பயிற்சி பெறணும்னு ஒரு ஆசை. அவர் ஹோட்டல் நடத்திட்டு இருப்பார். அப்போ அவர் கடை விட்டு வெளியும் போக முடியாது, தேடிக்கிட்டு தொழிலுக்கு அதை செய்தாகணும் வயிற்று பொழப்புக்கு. அப்போ கடையில் இருந்து கொண்டே வரக்கூடிய நண்பர்கள் எல்லாம் கவனிச்சிட்டே இருப்பார். யாராவது ஒரு நாளைக்கு நம்ம ஜென் மாஸ்டர் நம்ம கடைக்கு வரமாட்டாங்களா, அவங்ககிட்ட நம்ம வந்து தீட்சை எடுத்துக்கலாமே என்று சொல்லி தேடிகிட்டே இருந்தார். சாடு முடிக்குள்ளே போய் காலை பிடிச்சிக்கிட்டார். ஐயா, எனக்கு இன்றைக்கி தீட்சை கொடுக்கணும் அப்படின்ட்டு. அவர் அவ்வளோ சீக்கிரம் வெளியே படுத்துக்கொள்ள மாட்டாங்களே, எப்படி தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு கேட்குறாரு அவர். இல்லை, எல்லோரும் டீ குடிக்கிறது பார்த்துருக்குறேன், இப்படி குடிப்பாங்க, இப்படி குடிப்பாங்க, இப்படி வச்சு குடிப்பாங்க. ஆனால் அந்த கோப்பையை வந்து ஒரு பக்தியோட 2 கைகளால் ஏந்தி அது உள்ள டீயை வந்து சுவைத்து சாப்பிட்ட ஒரு அனுபவத்தை உங்ககிட்ட மட்டும்தான் பார்த்தேன்னார். அப்போது எல்லாவற்றிலும் என்னை காண்கின்றவன் எவனோ அவன் என்னை விட்டு நீங்குவதும் இல்லை, நானும் அவனை விட்டு விலகுவதில்லை. அப்போ அந்த கோப்பையில் உள்ள தேநீர், அதை அருந்துகின்ற இவன் அனைத்தும் பிரம்மமே. பிரம்மார்ப்பணம், பிரம்மஹவி, பிரம்மத்தேன கந்தவியம், பிரம்ம கர்ம சமாதினம். அப்போ எல்லாவற்றுமே பிரம்மமாக நினைக்கின்ற போது இந்த சுத்தவெளி இந்த சுத்தவெளிக்குள்ளாக போகிறது.
இந்த சுத்தவெளியை தன்வயப்படுத்துகிறது, அங்கீகரித்துக் கொள்கிறது என்கின்ற போது அந்த உணர்வு என்பதுதான் அன்பாக பக்தியாக வெளிப்படுகிறது. அதனால் எந்த ஒரு செயலிலேயும் அந்த இறைத்தன்மை என்பதை உணர்ந்து அதை அனுபவிக்கின்ற போது அதை ஜென் மாஸ்டர்ஸ் என்று புத்த மதத்தில் சொல்வார்கள். அப்படி அந்த உணவை உண்ணுகின்ற செயலிலே கூட தெய்வீகத்தை பார்க்கலாம். அப்படி அந்த தெய்வமே எல்லாமாக இருந்து எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது, உணவாகவும் உணவுக்குள்ள இருக்கின்ற ஆற்றலாகவும். அடுத்த ஸ்லோகத்தில் எல்லாருடைய உள்ளத்திலும் நான் வீற்றிருக்கின்றேன், நினைவும் ஞானமும் அவற்றின் அழிவும் என்னிடமிருந்து உண்டாகின்றன, வேதங்கள் எல்லாவற்றிலும் அறியப்படும் பொருள் நானே. இப்போ வேதம்னா என்னவோ நினைக்கிறோமே புக்கு, அது இல்லை. வேதங்கள் எல்லாவற்றிலும் அறியப்படும் பொருள் நானே. அப்போ அறிவு என்பதை விளக்குகின்ற நூல்களுக்கு வேதம் என்று பெயர் வச்சாங்க. அப்போ அறிவே தான் பிரபஞ்சமாக இருக்கிறது என்பதனால பிரம்மதேவனை படைத்து அவனிடத்தில் வேதங்களை அறியினார் என்ற கருத்தும் சொல்லி வச்சாங்க. அப்போ பிரம்மம் என்கின்ற இந்த பிரபஞ்ச காலத்திற்கு வேதம் என்கின்ற இறை துகள் இல்லை என்றால் ஒன்றும் நடத்த முடியாது. அப்போ வேதம் என்பதும் இறை துகள் என்பதும் அந்த இறை துகளுக்கு மூலமாகிய அறிவு என்பதும் தெய்வம் என்பதும் எல்லாம் ஒரே பொருளை குறிக்கக்கூடிய பல்வேறு வார்த்தைகள். ஏன் பல்வேறு வார்த்தைகள் வருதுன்னு சொன்னால், ஒவ்வொரு இயக்க மாற்றத்தையும் குறிப்பிட்டு சொல்வதற்காக ஐடென்டிஃபிகேஷன் மார்க் தான் வார்த்தைகளை தவிர இருக்கின்ற பொருள் ஒன்றே தான், வேறு வேறு கிடையாது. வேதாந்தத்தை செய்தவனும் வேதத்தை அறிந்தவனும் நானே. அப்போ வியாச பகவான் யாருங்க? அவர் தான் வேதத்தை கொடுத்தாரு. அப்போ வேதாந்தத்தை செய்தவனும் வியாச பகவான் இருந்தது நானே தான், வேதத்தை அறிந்தவனும் நானே தான், வேதமாக இருப்பவனும் நானே தான். அப்போ எல்லாம் நானே இருக்கிறேன் என்று ஒரு இடத்துல சொன்னாங்க. அதை திரும்ப திரும்ப பல கோணங்களிலே பல்வேறு பரிமாணங்களிலே அதை விளக்கி சொல்கிறாங்க. அடுத்த ஸ்லோகத்தில் சரண் என்றும் அக்ஷரன் என்றும் உலகில் 2 புருஷர்கள் இருக்கிறார்கள். வடிவில் எடுத்தவர்கள் எல்லோரும் சரண், வடிவுக்கு அப்பாற்பட்டதும் வடிவுக்கு ஊடாக இருக்கக்கூடியதும் அக்ஷரன். அதான் அக்ஷர பிரம்ம யோகம்னு சொன்னோம். அப்போ வடிவங்கள் எல்லாமே அழியக்கூடியது. சரண் என்கின்ற தோற்றங்கள் உடல்கள் எல்லாமே அழியக்கூடியது. ஆனால் அக்ஷரன் என்று சொல்லக்கூடிய அந்த உடலுக்கு உட்பொருளாக இருக்கக்கூடிய தெய்வம் என்பதோ அழியாத நிலையிலே உள்ளது. அப்போ அழிகின்ற இயக்கத்திற்கு உள்ளாக அழியாத பொருள் மையமாக இருந்து அதை நடத்தி கொண்டிருக்கிறது. அப்போ ஏன் அது அழிகிறது அழியாதது என்று 2ஆக பிரிக்கிறோம்னு சொன்னாக்க, தோன்றுவது தோன்றாதது இதுதான் உண்மை. ஏன்னா அழிதல் என்பது கிடையாது பிரபஞ்சத்தில், அழிவு என்பதை சொல்ல முடியாது. தன்மாற்றங்களே, இன்டகிரேஷன் டிஸ்இன்டகிரேஷன் 2 வார்த்தைகள் தான். கூடுது பிரியுது, அவ்வளோதான். எப்படி? இப்போது இந்த இடத்துல காற்று இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. ஒரு டம்ளர் எடுத்து உள்ள ஒரு ஐஸ் கட்டி போட்டோம்னா உடனே நமக்கு நீர் தேவையாக தண்ணி கிடைக்குது. அப்போ நிறைய ஐஸ் கட்டி போட்டு பெரிய பாத்திரத்தை பிடிச்சோம்னா ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்கும் வச்சுக்கலாம். இந்த ஒரு கிளாஸ் தண்ணியை மறுபடியும் அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சோம்னா மீண்டும் என்ன ஆகுங்க? மீண்டும் ஆவியாக போயிடும். அப்போ எப்படி இருந்ததோ மீண்டும் அப்படியே ஆகிப்போச்சு. அப்போ நீர் என்ற தோற்றம் இது சாஸ்வதமா? இல்லை. அப்போது அது தோற்றமாக தெரிந்தது. தோற்றத்துக்கு முன்பு இருந்தது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அணுக்கள், தோற்றத்துக்கு பிறகு இருப்பதும் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அணுக்களே. அப்போ தோற்றமாக இருந்த H2O என்கிற நீர் தானே தவிர நீர் என்பது நிரந்தரம் அல்ல, அது ஒரு தோற்றம். அதே போல் மனித உடலும். ஆனால் எல்லா உடலும் எல்லா தோற்றங்களும் பஞ்சபூதங்களும் எல்லாமே ஒரு சக்தியினுடைய கூட்டு இயக்கமாக உள்ள தோற்றங்களே தவிர உண்மையிலேயே அதுக்கு மூலம் என்பது அரூபம். அடுத்த ஸ்லோகத்தில் இவைகளுக்கு அந்நியமானவர் புருஷோத்தமன், அவ்வீஸ்வரன் நிர்விகார பரமாத்மா என்று அழைக்கப்படுகிறார். அவர் உலகினும் புகுந்து அதை தாங்குகிறார். இந்த அனைத்துக்கும் எல்லாம் நடக்குது.
ஆனால் நடக்கக்கூடிய இந்த அனைத்து இயக்கங்களிலேயும் தான் என்ற உணர்வு இல்லாதிருக்கிறது யாரு? இறைவன் தான். ஜீவன்களிலே மனிதன் மட்டும்தான் தான் நினைக்கிறமே தவிர மற்ற ஜீவன்களும் நான் அப்படின்ற எண்ணத்துக்கு வருவதில்லை. அப்போ மனிதன் மட்டுமே நான் என்ற இயக்கத்துக்கு வருகின்றான். அதனால் அனைத்துக்கும் ஆதாரமாக இருந்தாலும் அந்த இறைநிலை என்பது அந்நியமாக இருக்கிறது, தன்னை எதனோடும் இணைத்துக் கொள்வது இல்லை. அடுத்த ஸ்லோகத்தில் சரத்தை கடந்து அச்சரத்துக்கும் நான் மேலானவாக இருப்பதால் உலகிலும் வேதத்திலும் புருஷோத்தமன் என்று புகழ் பெற்றிருக்கின்றேன். இந்த அத்தியாயத்துடைய ஒரு அடிப்படையான ஸ்லோகம் இது. ஏற்கனவே நம்ம அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம் என்று 3 வார்த்தைகளை பார்த்திருக்கிறோம். அப்போ அத்வைதம் என்பது இறைநிலை ஒன்றேதான் என்பது. துவைதம் என்பது அந்த இறைநிலையே பின்னப்பட்டு பிரபஞ்சமாகவும் பிரபஞ்சத்தை தாங்கியிருக்கின்ற இரண்டாக வருவது துவைதம். இந்த பிரபஞ்சத்துக்கு உள்ளாக இருந்து கொள்கின்ற அனைத்து இயக்கங்களிலேயும் ஊடுருவி இயங்குகின்ற போது அதுக்கு விசிஷ்டாத்வைதம் என்று பேர். அப்போ தோற்றத்திற்கு பல்வேறாக தெரியும், ஆனால் பல்வேறு தோற்றங்களிலேயும் உட்பொருளாக இருக்கின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இறைநிலையே. அப்போ அத்வைதமாக இருப்பதே தான் துவைதமாக இரண்டாக தோன்றுகிறது, அதுவே தான் பல்வேறாக விசிஷ்டாத்வைதமாக தோன்றுகிறது. ஆனால் அனைத்துக்கும் உட்பொருளாக இருக்கிறது, அடிப்படையாக இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், அதுதான் அத்வைதம். அதே நிலையில் கடந்து அச்சரத்துக்கும், சரத் என்பது இரண்டுபட்ட நிலை, அதாவது துவைதம். அக்ஷரம் சொல்கிற போது அது பல்வேறு தோற்றங்களுக்கு ஊடாக இருக்கக்கூடிய விசிஷ்டாத்வைதம். இந்த இரண்டையும் தாண்டி மேலானவனாக இருக்கிறது தூய வெளியாக சுத்த வெளியாக இருக்கக்கூடிய இடம் பிரபஞ்சத்துக்கு அப்பால. அதுதான் எல்லாவற்றை விட மேலானது, ஆதி நிலையானது. அப்போ அந்த இடத்துல உள்ளது தான் புருஷோத்தமனாக இருக்கிறேன் என்று சொல்கின்றான். அப்போ 3 நிலைகளில் இயங்குகின்ற இயக்கத்தை ஏற்கனவே சொன்ன அந்த ஸ்லோகத்தில் 3 உலகத்திலேயும் நான் ஊடுருவி நிற்கிறேன் சொன்ன பொருளை இந்த ஸ்லோகத்திலையும் தொடர்ந்து விளக்குறாங்க. அடுத்து 19 ஸ்லோகத்தில் யார் மயக்கமற்றவனாய் இங்கனம் என்னை புருஷோத்தமன் என்று அறிகிறானோ எல்லாம் அறிந்த அவன் முழு மனதோடு என்னை வாழ்த்துகிறான். அப்போ பயிற்சியின் மூலமாக பக்குவமடைந்து 3 நிலைகளிலேயும் இருக்கக்கூடிய அடிப்படையான தெய்வம் என்ற பேராற்றலே என்று ஒரு மனிதன் அறிவுபூர்வமாக அனுபவத்தில் தெரிந்து கொண்டு விட்டான் அப்படின்னாக்க அவனுடைய மனம் அதுக்கு பிறகு வேறு எந்த லௌகிக வாழ்க்கை அனுபவங்களிலேயும் சிக்கிக்கொள்வது இல்லை. அப்போது எப்பொழுதும் அந்த தெய்வ சிந்தனையோடு இருக்கிறதுக்கு தான் விரும்புவார்களே தவிர உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கு இறங்கி வருவது கஷ்டம். அதனால தான் மகன்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சாலும் மேலே போயிடுவாங்க. நம்ம சில சமயங்களில் ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிற பொழுது கூட கேள்வி ஆரம்பிக்கும் போது இங்கே வருவாங்க, கேள்வி முடிவுக்குள்ளே மறுபடியும் மேலே போயிடுவாங்க. அப்போ என்னாகும், அந்த கேள்வி கூட சரியாக அவங்களுக்கு கேட்காது. அப்போது அதை சில சமயங்களில் அவங்க உணர்வாக நின்று விளக்கினா தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்போ எப்போ அவங்க உணர்வாக நின்று விளக்குவாங்கன்னு சொன்னால், நாம் எப்போ ஆத்மார்த்தமாக ஒரு சந்தேகத்தை கேட்கிறோமோ அப்போ அவங்க நின்று விளக்குவாங்க. சும்மா சாமிக்கு தெரியாதான் கேட்டு பார்க்கலாம்னு கேட்டு வச்சுங்களேன், அவர் அப்படியே போயிட்டு பேசாமல் உட்காந்துக்குவார். இன்னும் சில சமயங்களில் நீங்களே தேடுங்க அப்படின்றவார். ஏன், அந்த கேள்வி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துக்கு வரதில்லை, இவருக்கு தெரியுதான் கேட்கலாமேன்னு கேட்டுக்கிறது. அப்போ அது கிண்டல் பண்ணுற மாதிரி, அதுக்குள்ள இடம் கொடுக்க மாட்டேன். இவங்ககிட்ட நான் தெரிஞ்சு என்ன ஆக போகுதுங்க. அப்போ எனக்கு தெரியும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால் மகான்கள் யார் ஸ்ரத்தையோடு ஒரு இயற்கை ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற தாக்கத்தோடு கேள்வி கேட்கிறார்களோ அப்போ அவங்க இந்த மனித உடல் என்ற நிலையில் இறங்கி நின்று அந்த கேள்வி முழுசாக கேட்டு அதுக்குரிய விளக்கத்தை முழுமையாக கொடுப்பார்கள். மற்ற சமயங்களெல்லாம் அவங்க தானாக தன் மூலத்தோடு இணைந்தே தான் நிற்பார்கள். அதனால் முழுமை பெற்ற மகான்கள் அவ்வளோ சீக்கிரமாக இயற்கையினுடைய இந்த பூலோகத்தினுடைய லௌகிக வாழ்க்கை நிலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, மனசில் இறங்கியும் வராது. கடைசி ஸ்லோகத்தில் குற்றமற்றவனே இங்கனம் ஆழ்ந்த இந்த சாஸ்திரம் என்னால் உரைக்கப்பட்டது. அர்ஜுனா,
இதை அறிபவன் ஞானியும் கிருதார்த்தனும் ஆவான். அப்போ இந்த புருஷோத்தம யோகம் என்கின்ற இந்த அத்தியாயத்தினுடைய தாற்பயத்தை யாரோரோ புரிந்து கொண்டாலும் அதனுடைய மனம் என்பது மனம் என்ற நிலையிலிருந்து கடந்து அறிவு என்ற தெய்வம் என்ற நிலையிலே அது லயமாக நிற்கும். அவர்களாம் ஞானிகள், மகான்கள். அவங்க நிர்குண பிரம்மத்தை உணர்ந்தவர்கள். அந்த நிலையில் பெருகரிய மானிட பிறவியை பெற்றவன் இப்பிறவியிலே ஈஸ்வரனை அறிய முயலாது போனால் அவன் வீணில் பிறந்தவனே ஆவான் என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் முடிக்கிறார். அதனால் மனித பிறப்பு என்பதே தெய்வத்தை அறிவதற்கான வாய்ப்பு தான். அதனால தான் பெற்றேன் பல் பிறவி பிறருக்கே உழைத்து ஏழையானேன். அப்போ நமக்கு என்ன வேணும், நம்ம இங்கே எப்படி வாழணும்னு தெரியாமல் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க சொல்லி அவங்க சொன்னதை கேட்டு அது மாதிரியே வாழணும்னு நினச்சே வாழ்ந்து வீணாயிட்டுமே தவிர நமக்காக வாழ்ந்தோமான்னு ஒரு மகான் கேட்குறார். அப்போ நமக்காக வாழ்வது என்றாலே ஆத்ம தரிசனம் பெறுவது தான் சுய வாழ்க்கை. அதனால் மனிதன் தனக்காக வாழ்வது என்றால் ஆத்மாவுக்காக வாழ்வது என்று பொருள். உடலுக்காக மட்டுமே வாழ்ந்தோம் சொன்னால் அந்த வாழ்க்கை முழுமையடைவது இல்லை. உடலுக்குள்ளக்கின்ற ஆத்மாவுக்காகவும் வாழணும், அப்போ தான் வாழ்க்கை முழுமை பெறும் என்று இந்த புருஷோத்தம யோகம் என்ற அத்தியாயத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள். அடுத்து 16வது அத்தியாயம் தெய்வாசுர சம்பத் விபாக யோகம்.